ஹலோ ஃபோக்ஸ். நம்ம இப்போ ஒரு பை ப்ரோக்ராம் பிட்காயினில் என்ட்ரு ஆகிருக்கிறோம். ஸோ தேர் இஸ் மை பை. ஓகே, தட்ஸ் மை பை கேண்டில். ஸோ இது எதனால் பை ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் ஆல்கோ 1 இன் ரிவர்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட என்ட்ரி வந்து 160 என்ட்ரி விழுந்திருக்கு. ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரேஞ்சோட லோஸ்க்கு கீழே ஒரு லிக்விடிட்டி இம்பேலன்ஸை ஃபில் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த லிக்விடிட்டி வந்து இனிமேல் திரும்ப ரீச் பண்ணாது. இது கோல்டு பேக் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் கிடையாது. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் லிக்விடிட்டி. ஸோ டைரெக்டாக நீங்கள் கோல்டு பேக் அல்காரிதத்தை ட்ரேட் பண்ணும்போது இங்கே வந்து மொத்தமாக ஹோப்பியோட புக்கில் வந்து ரெண்டு அல்காரிதம் தான் அவர் டினோட் பண்ணியிருப்பார். ஒன்று இந்த மேலே இருக்கிற ஆல்கோ 1, இன்னொன்று கீழே இருக்கிற ஆல்கோ 2. இதுவே ரிவர்ஸில் இல்லை ஃபார்வர்ட் பிளேயில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடைபெறும். ஆனால் மார்க்கெட்டில் மொத்தமாக ரெண்டு அல்காரிதம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஓகே, அவர் சொன்னது இஸ் சம்வாட் ரிப்பீட்டிங் அல்காரிதம்ஸ். சரியா? ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நிறைய அல்காரிதம் மூலமாக தான் ஆப்ரேட் ஆகும். ஓகே, இங்கேருந்து என்னோடய டார்கெட்டட் லிக்விடிட்டி என்ன? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கர் லிக்விடிட்டி அண்ட் எஃப்விஜி இருக்குது, மிட்டிகேஷன் பிளாக்ஸ் இது. ஓகே, ஸோ எனக்கு 1:2 ஆகுது மினிமம் ரேஷியோ வரணும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற மிட்டிகேஷன் பிளாக்ல இருக்கிற இம்பேலன்ஸை ஃபில் பண்ணுற ஏரியாஸ் எனக்கு மினிமம் ரேஷியோவான 1:2 தரும். ஓகே, அண்டு மணி மேனேஜ்மெண்ட் பற்றி நான் பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது மணி மேனேஜ்மெண்ட்ஸில். முதலாவது விஷயம், நீங்கள் எந்த கண்டிஷனில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி லாட் சைஸஸ் அண்டு கேபிட்டலை வந்து யூஸ் பண்ணுற முறைகளை மாற்றிக்கணும். அதுதான் மணி மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி நான் இவ்வளோ ட்ரேட் எடுத்தேன், இவ்வளோ ஸ்டாப் லாஸ் வச்சேன், நாளைக்கு அதே ட்ரேடு அதே ஸ்டாப் லாஸ் வைப்பேன் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஒத்து வராத ஒரு ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது எவ்வளோ லாட்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பேண்டிங் கண்டிஷனில் இருக்குது. அது வந்து அந்த எக்ஸ்பேண்டிங் கண்டிஷனில் ரிட்ரேஸ்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து வரும்போது என்னோடய லாட் சைஸஸை ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏ மிட்டிகேஷனில் என்னோடய லாட் சைஸஸை வந்து நான் கேபிட்டலில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். இதுவே வந்து கன்சாலிடேஷன் ஸ்ட்ரக்சர்ஸில் ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா ஐ அவாய்ட் இட். பேசிக்கலி ரொம்ப கன்சாலிடேட்டட் ஸ்ட்ரக்சர், ரொம்ப ஸ்லோவான டெலிவரியெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். பட்டு எனக்கு ஏற்ற மாடல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது என்னோடய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே அந்த மாடல்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகும்போது கண்டிப்பாக நான் ட்ரேட் எடுப்பேன். பட்டு அதோட லாட் சைஸ் வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் ஃபேஸஸில் வர்ற ரிட்ரேஸ்மெண்ட்டில் இருக்கிற ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏ மிட்டிகேஷனில் நான் எடுக்கிற லாட் சைஸஸை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்டு கவுண்டர் ட்ரேடிங் பண்ணும்போதும் நான் லாட் சைஸஸை ஹெவியாக கம்மி பண்ணிக்குவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு இங்கே சார்ட்டுக்கு வருவோம். வி ஆர் இன் ப்ராஃபிட், ரைட்? ஸோ நம்ம வந்து ஒரு பிக் லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்குது. இந்த இடத்துல ஒரு ட்ராப் பண்ணி உள்ளுக்குள்ளே லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணி அங்கேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க. ஸோ திஸ் இஸ் பேசிக்லி மூவிங் அவுட் ஆஃப் கன்சாலிடேஷன். இந்த மூவிங் அவுட் ஆஃப் கன்சாலிடேஷன் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா கோல்டு பேக் ஃப்ரேமால் கிடையாது, குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மூவ்ஸ் வந்து ஸ்டாப் ரைட் மூவ்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் வர்ற ரிட்ரேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் டைனமிக்காக அது கொடுக்க போகிற க்ளூஸை பேஸ் பண்ணி தான் நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதனால் நான் இங்கே என்ட்ராகி 1:2 ரேஷியோவில் இந்த இம்பேலன்ஸ் ஃபில் பண்ணுற ஏரியாஸில் நான் எக்ஸிட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மெத்தட் வந்து ஆக்சுவலி பேட்டர்னாக பார்க்காதீங்க. ஓகே, இப்படி வந்துச்சுன்னா இங்கே என்ட்ரு ஆகலான்னு பேட்டர்ன் இல்லை. இது ஆக்சுவலாக
ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸில் இம்பார்ட்டண்ட்டான லிக்விடிட்டியை ரைட் பண்ணதுக்கப்புறம் வந்த ரிட்ரேஸ்மெண்ட் மூவ்ஸ். ஓகே, அந்த ரிட்ரேஸ்மெண்ட்லேருந்து அந்த ரிட்ரேஸ்மெண்ட் முடிவடைஞ்சு கன்சால்டேஷன்லேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுறாங்க. அந்த பிளேசஸில் தான் நான் என்ட்ரானேன். இங்கே கோல்பேக் அல்காரிதம் பிரகாரம் மார்க்கெட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அல்காரிதமில் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்லையான்னு தெரில. பட் ஃபர்ஸ்ட் அல்காரத்தில் தான் இருக்குது. லிக்விடிட்டி வாய்ட் அண்டு ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து அடுத்த கட்ட மூமெண்ட்டாக அதை எடுத்துக்கிட்டு கிளம்புறதுக்கான டைம்ஸ் வந்து வந்துருச்சு. ஃபேர் வேல்யூ கேப்பில் இருக்கிற பிடிஆர்ஏஸ் அண்ட் ஃபேர் வேல்யூ கேப்பவே. ஸோ என்னோடய என்ட்ரி வந்து தேர் அட் ஃபேர் வேல்யூ கேப். ஓகே, 109 தேர் 140 50 60 சம்திங்லேருந்து இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ணுறது வந்து 560. ஸோ டோட்டலாக 400 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ணோம். ஸ்டாப் லாஸஸ் வந்து இந்த ரேஞ்சு கீழே இருக்கிற லிக்விடிட்டியில் இருக்கிற இம்பேலன்ஸில் வச்சோம். ஸோ தட்ஸ் அரவுண்டு 160லேருந்து 946 வந்து 160 200 பாயிண்ட்ஸ் to 400 points. That's 1:2 basically. That's at scalp. Okay, ideology wise. ஸோ மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோட வந்து உங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப்.